பாருங்கள், இன்றைக்கி வந்து டாபிக் வந்து ஆப்டிடியூடில் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸு பார்த்துட்டோம். அதோடைய கண்டினியூட்டி தான் இது ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸுடைய சேம் பேசிக் கான்செப்டை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லையா? திரும்ப வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ ரீகால் பண்ணிக்கிறோம் ஒரு டைம். என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஈக்குவல் டு டி, இந்த ரிலேஷன்ஸை ஸ்ட்ராங்காக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அப்போது ஸ்பீடு இருக்கு இல்லையா, விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். இதான் வந்து முக்கியமான ஒரு ரிலேஷன்ஸு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி அதுவும் படிச்சிட்டோம் யூனிட்ஸு. ஸோ ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிலோமீட்டர் அதில் கேட்பாங்க, கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்பாங்க, மீட்டர் பர் செகண்டில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைல்ஸ் பர் ஹவரில் கேட்பாங்க. சரிங்களா? மீட்டர் பர் செகண்டு, மைல்ஸ் பர் ஹவர், அது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து டைமிங்கில் எப்படி கேட்பாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தெரியும் நம்மளுக்கு. ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அப்படி கேட்பாங்க. டிஸ்டன்ஸில் சேம், கிலோமீட்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மீட்டர், அதுக்கப்புறம் மைல்ஸ். ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதோடைய கன்வர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் பர் ஹவர், சரிங்களா? கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து எப்படி மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்டு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அது எப்படி 5/18ங்கிறது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டேன். சப்போஸ் மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவரை கன்வெர்ட் பண்ணுன்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்படிங்கிறத வந்து இந்த கன்வர்ஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடும் பார்த்துருப்போம் இல்லையா? ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், இது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீடும் பார்த்துட்டோம். ஏதாவது தேவைப்படுது ட்ரெயின் சம்மது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன், ஏ கிலோமீட்டர் பர் ஹவர், பி கிலோமீட்டர் பர் ஹவர்னால் ஏ மைனஸ் பி போட்டுக்கணும். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இவன் ஏ கிலோமீட்டர் பர் ஹவர், இவன் பி கிலோமீட்டர்னா ஏ ப்ளஸ் பி போட்டுக்கணும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரெயின் சம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெயின் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரெயினுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ ட்ரெயினுடைய பேசிக் கான்செப்டில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் போல், சரிங்களா? எலக்ட்ரிக் போல் ஆர் எ மேன், ஒரு மேன் வந்து நிற்கலாங்க, சரிங்களா? மேன். ஸோ 2 ஒரே, அது எய்தர் எலக்ட்ரிக் போல் ஆர் மேன், ஒரு கம்பம் இருக்கும் அல்லது ஒரு மேன் இருக்கார். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும். ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும். ஸோ ட்ரெயின் கிராஸ் ஆகிறத நம்ம வந்து T1 அப்படின்னு வச்சுருவோம். ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின், அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அது இந்த ரயில் வண்டி வந்து கடந்த தூரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கடந்த தூரம். அப்போது டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி ட்ரெயின் என்னவாக இருக்குன்னா, லென்த் ஆஃப் தி ட்ரெயின் தான். லென்த் ஆஃப் தி ட்ரெயின் T1, அதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னது? லென்த் ஆஃப் தி ட்ரெயின் இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின். ஸோ கொஷினை கேட்பாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின் தான் கேட்பாங்க. புரியுதுங்களா?
அப்போது அந்த எத்தனை மீட்டர் இருக்குது ட்ரெயின், அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு போலில் நம்ம நிற்கும் பொழுது அது மேலே நிற்கும் பொழுது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின் தான், the length of the train தான் distance traveled by the train. இது ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் கேஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும். ஓகேவா? ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும் பிரிட்ஜில். ஸோ இது வந்து T2. ஸோ பிரிட்ஜை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ T2 இதை வந்து பிரிட்ஜை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஆர் அல்லது அல்லது இன்னொரு கேஸ் என்ன அல்லது அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது பின்னு வச்சுக்கிறோம். இப்போது ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகலாம். இந்த ட்ரெயின் வந்து T3 வச்சுக்கலாம், T3. ஓகேவா? ஸோ இதான் வந்து செகண்ட் கேஸ். இங்கே என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ட்ரெயின் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா ஒன்றுமே இல்லை, சம் ஆஃப் தி. ஸோ சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி அப்படிலாம் நம்ம வந்து சொல்லாமல் ஈஸியாக வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறான். லென்த் ஆஃப் ட்ரெயின் T2 ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ். புரியுதுங்களா? லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி ட்ரெயின் இந்த கேஸ். அதாவது பிரிட்ஜோடைய லென்த்து கொடுத்துருப்பாங்க, அதையும் லென்த் ஆஃப் தி ட்ரெயின் T2வையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறோம் இந்த இன்னொரு செகண்ட் கேஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் T3 ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம், லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயினை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணோம், ஒரு போல் இருந்தால் ஒரு மேனில் இருந்தால் ட்ரெயின் கிராஸ் ஆனால் வாட்ஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் அப்படின்னு கேட்டால் த லென்த் ஆஃப் தி ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டோம். செகண்ட் கேஸில் வந்து ஒரு பிரிட்ஜில் கிராஸ் ஆகுது ஆர் பிளாட்ஃபார்மில் கிராஸ் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்ஜோட லென்த்தும் ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும், இல்லாட்டி பிளாட்ஃபார்முடைய லென்த்தும் ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டா ஒரு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் கேஸ்லேயும் டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2 கேஸ் பிடிச்சா தேர்ட் கேஸ் போகலாம். ஸோ தேர்ட் கேஸில் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கேஸ் தேர்ட் கேஸில் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிதுங்க. ஒரு ட்ரெயின் வந்து T4 அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் நிற்கிது. ட்ரெயின் நிற்கிற ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிடுது T5. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின், அதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆர் இன்னொரு கேஸ் அப்படின்னா ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்குது T6. சரிங்களா? இன்னொரு ட்ரெயின் வேகமாக வந்து கிராஸ் பண்ணிடுது T6 அப்படின்னு பாருங்கள். தேர்ட் கேஸில் வந்து ஸோ ட்ரெயின் வந்து T6ங்கிறது ட்ரெயின் போயிட்டுருக்குது, T7 வேகமாக வந்து கிராஸ் பண்ணிடுது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின்? ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம், எல்லாமே வந்து லென்த்து தான், எல்லாமே லென்த்து தான். லென்த் ஆஃப் T5 ப்ளஸ் T4 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி லென்த் ஆஃப் T7 ப்ளஸ்ஸு T6 இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். தேர்ட் கேஸ் வந்து ஒரு ட்ரெயின் T4 நிற்கிது, ஒரு T5 ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் அப்படின்னா T5 ப்ளஸ் T4 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ரன்னிங்கில் இருக்குது, இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா T7 ப்ளஸ் T6 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, கொஷின் பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் சம்ஸுடைய ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ ஹவு லாங் வில் எ ட்ரெயின் டேக் டு கிராஸ் எ போல் if the length and speed of the train are 140 meter and 54 kilometer per hour. இந்த கொஸ்டின் பாருங்கள். how long will a train take to cross a pole if the length and speed of the train are 140 meter and 54 kilometer? இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு போல் நிற்கிது அப்படின்னா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின், வாட் இஸ் டி? D equal to the length of the train
240 மீட்டர். புரியுதா? இந்த சம் சால்வ் பண்ணுற ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? ஒரு போல் நிற்கிது, ட்ரெயின் கிராஸ் ஆகுது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் அப்படின்னா D = 240 மீட்டர். அதான் லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸ்பீடு என்னங்க? ஸ்பீடு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸ்பீடு ஈக்குவல் என்னது? 54 km/h. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் தெளிவாக எழுதிட்டுருக்கேன். இல்லாட்டி டேரெக்டாக ஆன்சரே சொல்லலாம்ப்பா. ஓகேவா? ஸோ ஸ்பீடு வந்து 54 km/h. இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஹவு லாங் வில் எ ட்ரெயின் டேக் டு கிராஸ்னா இந்த இடத்துல டைமை தான் கேட்டிருக்கான். அப்போ டைமோட ஃபார்முலானா T = distance divided by speed. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. கிளியர்? இப்போது இது மீட்டரில் இருக்குது, டைமிங் வந்து செகண்டில் இருக்குது. அப்போ என்ன மீனிங்கு? km/h மீட்டர்/செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 54 வந்து km/h இருக்குது, மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 5/18 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன எவ்வளோ ஆன்சர் வரும்? ஸோ 18 டேபிள் எடுத்துக்கோ. 18 டேபிள் எடுத்துக்கலாமா? ஸோ 3 8s are 54 இல்லையா? அது 3யும் 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 மீட்டர்/செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸு 240 டிவைடட் பை 15 போட்டுக்கோம். 240 டிவைடட் பை 15 சால்வ் பண்ணி பாருங்கள். ஹவு மெனி டைம்ஸ்? கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20 வரும், 5 5ஐயும் பெருக்குனா 25 வரும், 6 5ஐயும் பெருக்குனா 30 வரும். அப்போ ஆன்சர் வரணும் அப்படின்னா எய்தர் A ஆர் B தான், எய்தர் A ஆர் C தான் வரும். ஸோ 15ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 240 வந்துடும். ஸோ 16 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது யாருக்காவது தெரியலன்னு கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 2. How long will a train take to cross a bridge of the length 120 meter long? So bridge ஓட length கொடுத்துருக்காங்க இல்லையா? If the length of and speed of the train 200 meter and 72 km/h. அப்போ டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே. எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து உடனே சால்வ் பண்ணலாம். அந்த ST = D ஃபார்முலா தான். ஸோ கேட்டிருக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 120 மீட்டர் பிரிட்ஜோடைய லென்த்து. அதுக்கப்புறம் ஸ்பீடு, அது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் வந்து 200 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் சொல்லியிருக்கேன். அதான் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின். ஸ்பீடு பாருங்கள் 72 km/h. நம்ம என்ன பண்ணணுங்க? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து மீட்டர்/செகண்டு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? எவ்வளோ வருது? இது 320. ஸோ டிவைடட் பை அப்படியே அதை சால்வ் பண்ணுங்கள். ஹவு மெனி டைம்ஸ் வரும்? ஒரு 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் வந்துடுமா? ஸோ 8 நாளும் 32 சரிங்களா? 4 டைம்ஸ் வந்துடும். 4 × 5 20. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எகைன் 16 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் B 16 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? சிம்பிள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து பேக் சம்ஸ் எடுத்து பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு, எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் செகண்ட் சம்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. டேரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம். நிறைய எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் டு 60 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஸோ கொஷின் நம்பர் 2 புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். How long will 2 trains take to cross each other when they are moving in opposite direction? ஸோ எதிரே வராங்க, எதிர் திசையில் வராங்க. With the respective speeds are 72 km/h, 54 km/h, having lengths 175 meter each. ஒவ்வொரு ட்ரெயினும் 2 ட்ரெயின் இருக்கு இல்லையா? ஒரு ட்ரெயின் 175 மீட்டர்னா இன்னொரு 175 மீட்டர். திரும்ப என்ன கேட்டிருக்காங்க? டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் விச் இஸ் ஈக்குவல் டு எகைன் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னது? 175 + 175. 2 ட்ரெயின் தானே? 2 ட்ரெயினுடைய லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். டிவைட் பை ஸ்பீடு பாருங்கள். ஸ்பீடு ஒன்று 72 km/h, இன்னொன்று வந்து 54 km/h. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. வாட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட்? வாட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட்? 2 பேர் ஆப்போசிட் வந்தால் A + B. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 72 + 54 எவ்வளோங்க? 72 + 54 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிக்கலாம் 72 54. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5/18 நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 72 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 72ல் 5/18 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 20 கிடைக்கும். ஓகேவா? அதே போல் 54 இருக்கு இல்லையா, அதையும் 5/18 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 15 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோச்சு 35. புரியுதா? அவ்வளோதான், டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண போயிட்டோம். ஸோ 175யும் 175யும் ஆட் பண்ணிங்கன்னா 350. ஸோ 350 divided by 35 which is equal to the 10 second. Option D 10 second is the right answer. யாருக்காவது இது புரியல திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3-2 அப்படின்னா கேட்டுக்கோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், ஒவ்வொரு சம்மும் கொஞ்சம் வந்து பேராகிராஃப் சம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சம் பாருங்கள், the length of two trains are 175 meter and 275 meter respectively. ஒவ்வொன்றும் வந்து 175 மீட்டர் நீளமும் 275 மீட்டர் நீளமும் உள்ளது. They take 90 minutes to cross each other when they are moving in the same direction and 15 minutes when they are moving in the opposite direction. Find the speed of each train. Find the speed of the each train. ஒவ்வொரு ட்ரெயினோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி இது கண்டுபிடிக்கிறது, என்னென்ன வழிகள் இருக்குது, நேரம் என்ன ஸ்பீடிங் எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, 175 மீட்டரையும் 275 ஆட் பண்ணுவாங்க. 175 + 275 ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுது. கீழே டைமிங் வந்து பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க, 90 மினிட்ஸு 15 மினிட்ஸ். ஓகேவா? பட் 90 மினிட்ஸு 15 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, அது ஒன்று வந்து சேம் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைமிங்கை இங்கே சேர்க்கவே முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், சேம் டைரக்ஷனாக இருந்தால் A - B தானே, ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் A + B தானே. புரியுதுங்களா? அப்போ A - B எவ்வளவு, A - B எவ்வளவு, அதோடைய A - Bங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு, அதுதான் இது. புரியுதா? இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கூடிய ரிலேட்டிவ் ஸ்பீட். புரியுதுங்களா? இப்போ A - B which is equal to டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 175 + 275 டிவைடட் பை என்னங்க 90 மினிட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 5ன்னு வரும். சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. A + B எடுத்துக்கோ, அதே மாதிரி 175 + 275 அதோடைய மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ். இதை நீ வந்து சால்வ் பண்ணினா 13 கிடைக்கும். சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ A - B = 5, A + B which is equal to 5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். ஸோ 2A = எவ்வளோ கிடைக்குதுங்க, 35ன்னு வரும். 2A = 35. A = 17.5. ஓகேவா? 17.5 என்னங்க, மீட்டர்/செகண்ட். நமக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்கான், km/h கேட்டிருக்கான். மறந்துடாதீங்க, km/h கேட்டிருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, 18 / 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 டேபிள் எடுத்துக்கிறோம். என்ன வரும், 3 5 15, சரிங்களா, 5 25. 3.5யும் 18ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குங்க, 63 km/h அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஓகேவா? ரைட். இதில் வந்து A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A வந்து 17.5 தானே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 30 - 17.5. புரியுதா? அதான மீனிங். A = 30 - 17.5. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 12.5 கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து A கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்தது B. புரியுதா? ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து என்ன பண்ணுங்க, A வந்து சப்ஸ்டிட் பண்ணணும், Bயை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லையா? இந்த 17.5ஐ Aல சப்ஸ்டிட் பண்ணுவோம், Bயை தான் கண்டுபிடிப்போம். ஸோ B = 12.5. இந்த 12.5ஐ என்ன பண்ணுறோம், 18 / 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 63, 45 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 5. ஸோ ஒவ்வொரு சம்மும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்டு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள்
நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஆமாம் பாருங்கள் எப்படி இருந்தது, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், எ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஸ்டேஷன் எக்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் 72 km/h அண்ட் ரீச்சஸ் ஸ்டேஷன் ஒய் இன் 50 minutes. புரியுதுங்களா? அதாவது 1 மணி நேரத்துக்கு 72 கிலோமீட்டர் போன அந்த ட்ரெயின் 50 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கும்? ரைட், இதுதான் ஃபஸ்ட் லைன். இஃப் தி ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை 12 km/h, அப்போ என்ன மீனிங்கு? 72 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டரில் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு அர்த்தம். ஹவு மச் மோர் டைம் வில் த ட்ரெயின் டேக் டு ரிட்டர்ன் ஃப்ரம் தி ஸ்டேஷன் ஒய் டு எக்ஸ்? பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் எழுதுகிறேன். என்ன வேணும் இதுக்கு? அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? எஸ்டி ஈக்குவல் டு டி. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 72 km/h. 60 மினிட்ஸ்க்கு 72 கிலோமீட்டர் போனான்னா 50 மினிட்ஸ்க்கு எவ்வளவு தூரம் போவான்? டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். டிவைடட் பை இந்த 12 கிலோமீட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 72 மைனஸ் 12 எவ்வளவு? 60 km/hங்கிறது 60, விச் இஸ் ஈக்குவல் டு. புரியுதா சம்மு? அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம், இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 6வது டேபிள் 6 12 72 12 5 60. புரியுதுங்களா? இதுதான் 60. அது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது 50 மினிட்ஸில் போனால், இப்போது அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 60 மினிட்ஸ் தேவைப்படுது. ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்படுது தான் கேட்டிருக்காங்க. ஹவு மச் மோர் டைம் வில் த ட்ரெயின் டேக் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்டேஷன் ஒய் டு எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோங்க? 10 minutes மோர் இஸ் தி ரைட் ஆன்சர். டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கொஷின் நம்பர் 6. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 6 பாருங்கள், அடுத்த ஒரு அருமையான சம். மும்பை எக்ஸ்பிரஸ் left from Chennai for Mumbai at 12:30 hours, traveling the speed of 72 km/h, and Rajdhani Express left Chennai for Mumbai on the same day at 14:30 hours. எல்லாமே சென்னையிலேருந்து தான் கிளம்புது. ஒன்று மும்பை எக்ஸ்பிரஸ் சென்னை டு மும்பை போகுது, ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சென்னை டு மும்பை போகுது, அவ்வளோதான். ஆனால் டைமிங் டிஃப்ரென்ஸு, ஸ்பீடும் டிஃப்ரென்ஸ். The traveling at a speed of 90 km/h. கொஷின் கேட்டிருக்குது என்ன? How far away from Chennai will the two trains meet? புரியுதுங்களா? சென்னையிலேருந்து கிளம்புன ட்ரெயின் எங்கே வந்து 2 ட்ரெயினும் மீட் பண்ணும். ஸோ உங்களுக்கு மேப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேரும் சென்னையிலேருந்து தான் கிளம்புறாங்க. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதுகிறேன், இல்லாட்டி இம்மிடியட்டாக நம்ம 2 பேரும் அதே தான் ஒரே பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, அது வந்து எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்குது? 12 hours 30 minutesக்கு கிளம்பியிருக்குங்க. என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குது? 72 km/h போயிட்டுருக்குதுங்க. ஓகேங்களா? இன்னொரு ட்ரெயின் சென்னையிலேருந்து பட் வந்து என்ன பண்ணுங்க 14:30க்கு கிளம்புது. 2 hours டிலேயாக கிளம்புது. புரியுதுங்களா? 2 hours டைமிங்கில் டிலே கிளம்பி போயிட்டுருக்குது. இதோடைய டைமிங் என்னது? அது ஸ்பீடு என்னது? 90 km/h. 2 பேரும் எங்கே மீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், எல்லாமே வந்து 0ல் முடிகிறனால எய்தர் 5 or 10 divisible. புரியுதா? எய்தர் 5 or 10 divisible. அதனால் 2ஐயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை வந்து என்னது 8ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா 12:30லேருந்து 14:30 2 hours லெஸ்ஸுங்க. 2 hour வச்சுங்க குறைஞ்சிருச்சு. அதனால தான் 10 மணி நேரத்தில் 8 மணி நேரம். இப்போ ரெண்டையும் கொஞ்சம் பெருக்கி சொல்லுங்களேன், என்னாச்சு? 720, 890, 720. அப்போ ஆன்சர் வந்து 720 கிலோமீட்டரில் 2 பேரும் ரீச் ஆயிடுவாங்க. இது வந்து லாஜிக்காக உங்களுக்கு ஷார்ட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், இல்லாட்டி லென்த்தியாக உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் டைப்பில் தான் இது சால்வ் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி சம்ஸு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யாராவது புரியல இந்த சம்மு நான் லாஜிக் சொன்னது அப்படின்னு சொல்லுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 7. சேம் சம், அதே மாதிரி தான் இது ஒரு சம். அந்த சம் சால்வ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி டைப் தான். 2 trains start from a station A and B and travel towards each other.
at the speed of 45 km per hour, 60 km per hour respectively. At the time of their meeting, the second train has traveled 150 km more than the first. The distance between A and B. ஸோ லாஜிக்காகவே சால்வ் பண்ணுவோம். இதே மாதிரி சம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ ரெண்டுங்க, ஒரு ஏங்கிற ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் பிங்கிற ஸ்டேஷன், ரெண்டு ட்ரெயின் கிளம்புதுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 km per hour, இன்னொன்று வந்து 60 km per hour. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாம் ஜீரோவில் முடிச்சிருக்காங்களா, என்ன பண்ணுங்கள், ஃபார் 10 ஹவர்ஸ்னு மாற்றிங்க. ஸோ ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் எவ்வளோ தூரம் போயிருப்பான், 450 km போயிருப்பான். ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் எவ்வளோ தூரம் போயிருப்பான், 600 km போயிருப்பான். புரியுதுங்களா? கொஷின்ஸ் கேட்டது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் கேட்டிருக்காங்க. இந்த இது பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸில் பாருங்களேன், 600ம் 450யும், ஒரு ட்ரெயின் வந்து 150 km மோர் தானே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1050 வந்துடும். ஸோ 1050 இஸ் தி ரைட் ஆன்சர். இதை நான் வந்து லாஜிக்காக சால்வ் பண்ணியிருக்கிறேன். இதுவே ஈக்குவேஷன் டைப்பில் பின்னாடி சால்வ் பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு சம்மில். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நெக்ஸ்ட் சம் போகலாம். Question number 8. A train covers a certain distance in 45 minutes. If it runs at a speed of 64 km per hour on an average, find the speed at which the train must run, reduce the time journey to 30 minutes. புரியுதுங்களா? தான் சொல்லியிருக்கான், ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை 45 நிமிடத்திலே கிராஸ் ஆகிருக்காமா. சரிங்களா? இஃப் இட் ரன் ஸ்பீட் 64 km per ஆவரேஜ், 64 km ஸ்பீடில் போனோம்னா 45 நிமிஷத்தில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் ஆகிருது. சப்போஸ் அவனுடைய டைமிங் ஜேர்னி 30 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவனோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் அதனுடைய என்னதுங்க, எஸ்டி ஈக்குவல் டு டி, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மினிட்ஸ் தெரியும், டைமிங் இது நாங்கள் கிலோமீட்டர் தெரியும். ஓகேவா? இப்போ எழுதுகிறேன் பாருங்கள், 64 km per hour, 60 நிமிடத்துக்கு 64 km தூரம் போகிறான். 45 நிமிடத்துக்கு எங்கே போவான்? புரியுதா? இதான் அதோடைய அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைமிங்கை, இப்போ கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 15 டேபிள் பார்க்கலாம், 4 15 60, 3 15 45, இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 3s are 48 km டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ டைமிங் என்ன பண்ணுறாங்க, 30 மினிட்ஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் டைம் கிட்டத்தா ஸ்பீடு கிடச்சிடும் இல்லையா. 30 மினிட்ஸுங்கிறது கொஷனில் பாருங்கள், கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்கனால டிவைடட் பை 60 போட்டுக்கணும். அப்போது 48 டிவைடட் பை 1/2 என்னவாக இருக்கும், 96 km per hour. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நான் டவுட் இருந்தால் கேள்வி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 9, நெக்ஸ்ட் சம். கொஷின் நம்பர் 9. A train 550 meters long is running at the speed of 78 km per hour. How many seconds will it take to cross a 350-meter long train running in the opposite direction at the speed of 30 km per hour? புரியுதுங்களா? ஸோ ட்ரெயின் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது, இன்னொரு டைரெக்ஷனில் வந்து இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது, 2 பேர் கிராஸ் ஆகுறாங்க. இப்போ கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி செகண்ட்ஸில் அது கிராஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இப்படி போயிட்டுருக்குதாமா, ஒரு ட்ரெயின் இப்படி வந்துட்டுருக்காமா. இது வந்து 550 மீட்டர் ட்ரெயின், இது 350 மீட்டர்ஸ் ட்ரெயின். அதோடைய லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 78 கிலோமீட்டரு, இது வந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ டைமிங் தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் டைமிங்? டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுங்க, 550யும் 350யும் ஆட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து ஆரம்பத்தில் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ட்ரெயின் பார்த்தோம். ஸோ ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதுங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு போகணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவோம், 78யும் 30யையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணினா எவ்வளோ வரும், இது வந்து 900 வருதா, டிவைடட் பை 108ங்களா. இது வந்து என்ன பண்ணணுங்க,
km/h இருக்குது, m/s கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா? ஸோ 900 டிவைடட் பை 30 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 30 செகண்ட். ஸோ ஆப்ஷன் டி 30 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இது சால்வ் பண்ணியிருக்கிறது புரியலன்னா கேட்டுக்கோ, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 10. 2 trains of length 310 meter 330 meter, ரெண்டு ட்ரெயினுடைய லென்த்து சொல்லிட்டாங்க. ஆர் 160 மீட்டர் அப்பார்ட், 160 மீட்டர் தூரத்தில் ரெண்டு ட்ரெயின் வந்துட்டுருக்காங்களாமா. தே ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆன் எ பேரலல் ட்ராக்ஸ். ஸோ ஒரே ட்ராக் இருக்குது, பேரலல் ட்ராக்கு. அதில் ரெண்டு ட்ரெயின் 160 மீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? சரி. At the speed of 130 km/h, 158 km/h respectively, how much time in seconds will the trains cross each other? அப்போ என்ன நடந்திருக்குது பாருங்க. 160 மீட்டர் தூரங்க மொத்தம். புரியுதுங்களா? ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆகும். இது 310 மீட்டர் நீளம் உள்ளது, இது 330 மீட்டர் நீளம் உள்ளது. இதனுடைய ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 130 கிலோமீட்டர் ஸ்பீடு, இது 158 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ எப்போ ரெண்டு பேரும் கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரிண்ணா, அதே ஃபார்மில் என்ன கேட்டுக்க பாருங்க, டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. புரியுதா? டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு ஃபார்முலா தான். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 310 ப்ளஸ் 330 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோமா? ப்ளஸ்ஸு இந்த 160ஐயும் ஆட் பண்ணணுங்கிறது மறந்துடாதீங்க. அதுக்காக அந்த சம்மே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா டிஸ்டன்ஸ் சேர்த்து தான் போகுது. டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 138 ப்ளஸ் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 158. ரெண்டு டைம் அது ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது, ஆட் பண்ணி சொல்லுங்கள். 310, 330, 160 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 800 வரும். டிவைடட் பை 288, இதை 5/18 போட்டுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த 18 டேபிள் இதில் டிவிசிபிள் ஆகும். என்னதுங்க, இந்த லாஸ்ட் 6 8 48, அப்போ 16 வருது. 16 5 80. ஸோ 800 டிவைடட் பை 80 விச் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்டில் கிராஸ் பண்ணிடணும். புரியுதுல? ஆப்ஷன் ஏ 10 செகண்டில் கிராஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.